அனைவருக்கும் வணக்கம். நான் அஸ்ட்ராலஜர் சித்தம் செல்வராஜ். இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம எதை பத்தி பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு குறைய சொல்லதான் போறேன். அந்த குறை ஒரு நியாயமான குறையா இல்லையான்ட்டு வீடியோ முழுமையா பார்த்ததுக்கு அப்புறம் நீங்களே முடிவு பண்ணுங்க. யாருக்கிட்ட குறை இருந்தாலும் அதை சொல்லிதான் ஆகணும். இது குறைய சொல்லணுன்றதுக்காக சொல்லல, அதுல உள்ள உண்மைத்தன்மை என்னன்னு புரியணும் மக்களுக்கு, அதுக்காக சொல்றோம். இப்போ 2024 ஒருத்தர் சொல்லியிருந்தார், ஒரு பிரபலமான ஜோதிடர் என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, 2025 இந்த சிம்மம் ராசி சிம்மம் லக்னக்காரங்களுக்கு குறிப்பிட்ட ஒரு கோயிலை சொல்லி அந்த கோயிலுக்கு போயிட்டு வாங்க, ஜோதிடர்கள் என்னதான் நெகட்டிவ் பலன் சொன்னாலும் அது நடக்காது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உடனே இந்த பதிவு சிம்ம ராசி சிம்ம லக்னக்காரங்களுக்கு மட்டும்தான் நினைச்சு ஸ்கிப் பண்ணிட்டு போயிடாதீங்க. சிம்ம ராசி சிம்ம லக்னக்காரங்களுக்கு இருக்குன்னு சொன்னாலும் இந்த பதிவு வீடியோ முழுமையா பாத்தீங்கன்னா எல்லாருக்குமான பதிவு அப்படின்றது உங்களுக்கே புரியும். இப்போ அவர் என்ன சொன்னாரு, இந்த சிம்ம ராசி சிம்ம லக்னத்துக்கு ஒரு கோயிலை சொல்லி அந்த கோயிலுக்கு போயிட்டு வந்தா ஜோதிடர்கள் என்னதான் நெகட்டிவ் பலன் சொன்னாலும் அது நடக்காது. நல்லா புரிஞ்சுக்கோங்க, இங்க ஜோதிடர்கள் சொல்றதுனால இங்க எதுவும் நடக்கிறது இல்லை. நடக்கிறத சொல்றதுதான் ஜோதிடரோட வேலை. ஜோதிடர் ஒரு விஷயத்தை சொல்றதுனால தான் நடக்குது அப்படின்னா, இப்போ எவ்வளோ பேத்துக்கு கல்யாணம் ஆகாம இருக்கு, வயசு அதிகமாக்கி, ஜோதிடர்கள் சொல்ல வேண்டியதானே கல்யாணம் நடக்கும், நடக்கலாம்ல, ஏன் நடக்கல? எவ்வளவு பேத்துக்கு கல்யாணமாக்கி குழந்தை இல்லாம இருக்கு, ஏன் ஜோதிடர்கள் சொல்ல வேண்டியதானே குழந்தை பிறக்கும் அப்படின்னு? குழந்தை பிறக்க வேண்டியதானே? எவ்வளவு பேர் படிச்சுட்டு படிப்புக்கு அந்த வேலை இல்லாம கஷ்டப்பட்டு இருக்காங்க, ஜோதிடர்கள் சொல்ல வேண்டியதானே வேலை கிடைக்குமோ, நல்லா இருப்பாங்க அப்படின்னு சொல்லி? அந்த மாதிரி எதுவுமே நடக்கலையே, ஏன்? ஏன்னா இங்க ஜோதிடர்கள் சொல்றதுனால இங்க எதுவுமே நடக்கிறது கிடையாது. நடக்கிறத சொல்றதுதான் ஜோதிடர்களோட வேலை. ஒரு தனியார் தொலைக்காட்சியில ஜெயன் ராஜாராமன் ஐயா பாத்தீங்கன்னா ஒரு விஷயம் சொல்லியிருந்தாரு. ஜோதிடம் அப்படின்றது ஒரு அனுமான கோட்பாடு. உண்மைதான், அது அனுமான கோட்பாடு தான். ஆனால் அந்த அனுமான கோட்பாடு அப்படின்றத நாம சொல்றோம், ஒரு ஜோதிடர் நாம சொல்றோம், அது தீர்மான கோட்பாடா மாறுறது அப்படின்றது வாக்குப்பளிதம் உள்ளவங்களுக்கு மாறும். அது வந்து அனுமான கோட்பாடு அந்த கான்செப்ட்ல சொல்றப்பதான். இப்போ ஒரு ஜாதகத்தை பார்க்கறோம் அப்படின்னா, பலன் பார்க்கறோம் அப்படின்னா, விருப்பு வெறுப்பு எதுவும் இல்லாம பார்க்கணும். ரொம்ப லைக் பண்ணி விருப்பப்பட்டு ஒரு ஜாதகத்தை பார்க்க கூடாது, ரொம்ப வெறுப்போடவும் ஒரு ஜாதகத்தை பார்க்க கூடாது. அப்படி பார்த்தா என்ன ஆகும்? சரியான பலன் வராது, அனுமான கோட்பாடெல்லாம் தப்பா போயிடும். விருப்பு வெறுப்பு இல்லாம ஒரு ஜாதகத்துக்கு நம்ம பலன் பார்த்தோம்னா உண்மையான அந்த தீர்மான கோட்பாடு வரும். ஆனா நான் ஒரு ஜோதிடர் அனுமானமா சொல்றாரு பாத்தீங்களா, அது தீர்மானம் ஆகிறது. உண்மையிலேயே ஒருத்தருக்கு ஜோதிடரா இருக்கக்கூடிய தகுதி இருக்கு அப்படின்னா அது தீர்மான கோட்பாடா மாறும் வரக்கூடிய காலகட்டங்கள்ல. அனுமான கோட்பாடு அப்படின்றது தீர்மான கோட்பாடா மாறுறது உண்மையான ஜோதிடர்கள் கையில தான். உண்மையான ஜோதிடர்கள் என்ன அர்த்தம்? பணம் முக்கியம் தான் இல்லைன்னு சொன்னா, ஆனா பணம் மட்டுமே முக்கியம்னு போயிட்டு இருக்காங்க பாத்தீங்களா, அந்த மாதிரி இருக்கக்கூடாது. கடவுளுக்கு அடுத்தபடியா இருக்கக்கூடியவங்க தான் அந்த ஜோதிடர்கள். அதுக்காக எந்த ஜோசியரும் கடவுளாலும் ஆயிர முடியாது. இங்க யாரும் கடவுள் கிடையாது. அனுமான கோட்பாடு நாம சொல்றோம். இப்போ அந்த அனுமான கோட்பாட்டிலையும் பாத்தீங்கன்னா 10 விஷயங்கள் சொன்னால் அல்லது 100 விஷயங்களே சொல்றாங்கன்னு வைங்களேன், அது ஒரு 20 விஷயம் தப்பா தாங்க போகும், நடக்காம தான் இருக்கு. மீதி 80 விஷயம் நடக்கணும். அப்பதான் ஒரு ஜோசியர், அப்பதான் அவருக்கு தகுதி இருக்குன்னு அர்த்தம். ஒரு 10 விஷயத்த சொல்லி 2 விஷயம் நடக்காம 8 விஷயம் நடந்தா ஓகே, 8 விஷயம் நடக்காம 2 விஷயம் மட்டும் நடந்தா அவர் ஜோதிடரா இருக்கிறதுக்கான தகுதிகள் கிடையாது. நாம சொல்ற ஒரு ஜோதிடர் சொல்ற எல்லா அனுமான கோட்பாடும் தீர்மானம் ஆயிருமானா ஆகாது. அப்படி எல்லாமே ஆயிட்டா ஆண்டவனுக்கு மனுஷனுக்கு வித்தியாசம் இல்லாம போயிருமே. ஆண்டவனுக்கு மனுஷனுக்கு வித்தியாசம் இருக்கணுமா இல்லையா? இப்போ அந்த முக்கியமான விஷயத்துக்கு வருவோம். அவர் சிம்ம ராசி சிம்ம லக்னத்துக்கு அப்படி சொல்லியிருக்காரு இல்லைங்களா? இப்ப அந்த சிம்ம ராசி சிம்ம லக்னத்துக்கு நான் பலன் சொல்றேன் கேளுங்க. 2025 இந்த 4 வருஷ கிரகங்கள் பேச்சு ஆனதுக்கு அப்புறம் எப்படி இருக்க போகுதுன்னு.
நல்லா கேட்டுக்குங்க, எழுதி வச்சுக்கோங்க அல்லது மைண்ட்ல நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோவை முழுமையா பாருங்க. உங்க எல்லாருக்கும் வேண்டிய ஒரு பதிவா தான் இந்த பதிவு இருக்கும். இப்போ சிம்ம ராசி அல்லது சிம்ம லக்னம், இந்த கோச்சார பலன் அப்படின்றது லக்னத்துக்கும் உண்டுங்க, ராசிக்கு மட்டுமெல்லாம் கிடையாது. ரெண்டுக்குமே, லக்னத்துக்கும் உண்டு, ராசிக்கும் உண்டு. இப்போ இந்த சிம்ம ராசி சிம்ம லக்னத்துக்கு 2025 கிரகம், 4 கிரகங்கள், குரு, சனி, ராகு, கேது 4 பேரும் பயிற்சி ஆனதுக்கு அப்புறம் எப்படி இருக்க போகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதாவது இது மட்டுமே நடக்கும்லாம் நினைக்க கூடாது. ஆனா இதுவும் நடக்கும், அதுல எந்த மாற்றமும் கிடையாது. தசா புத்தி பலன் ஜாதக ரீதியா தசா பலன் 25%, புத்தி பலன் 25%, அந்தர பலன் 25%, இந்த கோச்சாரம் ஒரு 25%, மொத்தம் 100%. இந்த 100% ஒரு மனிதனுக்கு சரியாக இருந்தால் கவலையே இல்லாம நிம்மதியா வாழலாம். ஆனா 100% ஒரு மனிதனுக்கு சரியா இருக்குமா அப்படின்னு பார்த்தா அப்படியெல்லாம் கிடையாது. அந்த பர்சன்டேஜ் அளவு எப்படி இருக்கோ அதை பொறுத்து தான் சுகம், சந்தோஷம் வாழ்க்கையில் அமையும். இப்போ அந்த கோச்சாரம் அப்படின்றது 25% தான் சொல்லியிருக்கேன் இல்லைங்களா? இப்போ அந்த 25% பலன் சொல்றேன். இது மட்டுமே நடக்காது, ஆனால் இதுவும் நடக்கும். சிம்ம ராசி சிம்ம லக்னத்தில் பிறந்தவங்க 2025 4 கிரகங்கள் பயிற்சி ஆன உடனே சிம்பிளா தான் சொல்றேன், ரொம்ப விரிவான சொல்லல. அந்த பலனை முக்கியமானதை மட்டும் சொல்றேன். சிம்ம ராசி சிம்ம லக்னம், ஆணா இருந்தாலும் சரி பெண்ணா இருந்தாலும் சரி, இது வரைக்கும் வாழ்க்கையில பார்க்காத அளவுக்கு ஒரு மன உளைச்சலை கண்டிப்பா சந்திப்பாங்க. நீங்க எந்த கோயிலுக்கு வேணாலும் போய்க்குங்க, இந்த கோயிலுக்கு போறது சம்பந்தப்பட்டது நீங்க தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக தான் வீடியோ முழுமையா பார்க்க சொல்றது, சரிங்களா? இது வரைக்கும் வாழ்நாள்ல பார்க்காத அளவுக்கு நீங்க மன உளைச்சலை கண்டிப்பா சந்திப்பீங்க, மன உளைச்சல் ஏற்படும். கல்யாணம் ஆயிடுச்சா, கணவன் மனைவிக்குள்ள சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம், இப்போ இந்த 4 கிரகமும் பயிற்சி ஆகிறதுக்கு முன்னாடி பெரிய விஷயத்துக்கு கூட பெருசாக சண்டை வந்திருக்காது. ஆனா இந்த 4 கிரகமும் 2025 பாத்தீங்கன்னா மார்ச் மாசம் 29ஆம் தேதி சனி பயிற்சி ஆகிறாரு, மே மாசம் 15ஆம் தேதி குரு பயிற்சி, மே மாசம் 18ஆம் தேதி ராகு கேது பயிற்சி. நான் சொல்றதெல்லாம் திருக்கணித பஞ்சாங்கப்படி தான். இப்போ அது பயிற்சி ஆனதுக்கு அப்புறம் கணவன் மனைவிக்குள்ள, நான் சொல்றது சிம்ம ராசி சிம்ம லக்னத்துல பிறந்தவங்களுக்கு, கணவன் மனைவிக்குள்ள அல்பத்தனமான சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் அதிகமா மனஸ்தாபம் வரும். சில பேத்துக்கு பிரிஞ்சு ஓடி போயிடலாமா அப்படின்ற மனநிலை வரும். ஆனா போவாங்களா மாட்டாங்களான்றதெல்லாம் ஜாதகத்துல நடக்கக்கூடிய தசா புத்தி தான் தீர்மானிக்கும், இந்த கோச்சாரமே தீர்மானிச்சிடாது. இப்போ இந்த 4 கிரகமும் பயிற்சி ஆகுது பாத்தீங்கன்னா கணவன் மனைவி சார்ந்தவர்கள். இப்போ உதாரணமா ஒரு பெண் சிம்ம ராசி சிம்ம லக்னமா இருக்கீங்கன்னு வைங்க, உங்க கணவருக்கு ஹெல்த் பாதிப்பு அதிகமா வரும். என்ன பாதிப்புனே கண்டுபிடிக்க முடியாது, எத்தனை டாக்டர்கிட்ட கூட்டு போனாலும் சரி. நீங்க ஒரு ஆணா இருக்கீங்கன்னு வைங்களேன், உங்க மனைவிக்கு ஹெல்த் பாதிப்பு அதிகமாக வரும், அலைச்சல் புலப்புன்றது அதிகமாக இருக்கும். இது மட்டுமே நடக்கும்னு நினைக்க வேணாம். இப்போ நான் சொன்னது சும்மா சுருக்கமாக சொல்லிட்டேன். இது அப்புறம் கல்யாணம் ஆகாமல் இருக்கா, நண்பர்கள் சார்ந்த வகையில் ப்ராப்ளம் பிரச்சனை இதெல்லாம் சந்திக்க வேண்டியது வரும். ஆனால் சில பேர்த்துக்கு தசா புத்தி ஒத்து வந்தால் வீடு கட்டக்கூடிய யோகம் வரும். சில பேர்த்துக்கு தான் சொல்லியிருக்கேன் தசா புத்தி ஒத்து வந்தால். ஆனால் தசா புத்தி எது நடந்தாலும் சரி, இப்போ சொன்ன பலன்லாம் கண்டிப்பாக நடக்கும். ஆனால் தசா புத்தி ஒத்து வந்தால் கண்டிப்பாக வீடு கட்டுவாங்க, வீடு வாங்குவாங்க, அல்ல மண்மனை பூமி வீடு வண்டி வாகனம் சம்மந்தப்பட்டது வாங்குறது விற்கிறது இதெல்லாம் நல்லபடியாக நடக்கும், அதெல்லாம் பிரச்சனை இல்லை. ஒப்பந்தம் சார்ந்த விஷயங்கள், அதாவது போட்டித் தேர்வுகள் சம்மந்தப்பட்டது, யாரெல்லாம் போட்டித் தேர்வு எழுதி பாஸ் பண்ண நினைக்கிறீங்களோ அவங்களாம் பாஸ் பண்ணலாம். ஒப்பந்தம் சார்ந்த தொழில் சார்ந்த விஷயத்தில் அதெல்லாம் நல்லாயிருக்கும். பூர்வீகம் சார்ந்த வகை நல்லாயிருக்கும். ஃபஸ்ட்டு கல்யாணமாகி குழந்தை இல்லைன்னு இருக்கிறீங்களா, அந்த குழந்தை சார்ந்த விஷயங்கள் நல்லாயிருக்கும். பூர்வீகம் சம்மந்தப்பட்டது ஏதாவது ப்ராப்ளம் பிரச்சனை சிக்கல் இருக்குன்னா அந்த பிரச்சனை இப்போலாம் சரியாகும். இப்போ நான் சுருக்கமாக இந்த பலன்லாம் சொல்லிட்டேன். ஆனால் இந்த பலன்றது கண்டிப்பாக இருக்கும், இல்லாமல் இருக்காது. இப்போ அதில் நெகட்டிவ் பலன் சொல்லியிருக்கேன், பாசிட்டிவ் ஓரளவு சொல்லியிருக்கேன். இப்போது நீங்கள் எந்த கோயிலுக்கு வேணால் போய்க்கிங்க, கண்டிப்பாக இப்படி தான் இருக்கும். அதான் தனித்தனியாக சொல்லியிருக்கேன் பார்த்தீங்களா, தசா பலன், புத்தி பலன், அந்தர பலன், கோச்சார பலன். கோச்சாரம் செய்ய வேண்டியதை செஞ்சே தீரும். அது புரிகிற மாதிரி சொல்லணும்னா, ஒரு பெரிய ஸ்டார் சினிமாவில் அவர் இப்போவும் கோடீஸ்வரன் தான். அந்த கோடீஸ்வரன் அப்படின்றது ஜாதகத்தோடைய அடிப்படை அஸ்திவாரம். ஆனால் இப்போ நிம்மதி இல்லாமல் இருக்காரு தெரியுங்களா? ஸ்டார்னு சொன்னாலும் உங்களுக்கு யாருன்னு தெரியும். அந்த நிம்மதி இல்லாததுக்கு கோச்சாரம் தான் காரணம். அப்போ அங்கே பிறந்த ஜாதகமும் வேலை செய்யுது, கோச்சாரமும் வேலை செய்யுதுன்னு புரியுதா? அதனால ஜாதக ரீதியாக இருக்கக்கூடிய வரக்கூடிய விஷயங்கள் என்னவோ அதுவும் நடக்கும். கோச்சாரத்தில் என்னென்ன சம்பவங்கள் இருக்கோ அதுவும் நடக்கும், நடக்காமல் போகாது. ஒரு தசா நடக்குது அப்படின்னா அந்த தசாநாதன் ஜாதகத்திலையும் நல்லா இருந்து கோச்சாரத்திலையும் நல்லா இருந்தார் நிறைய நல்லது நடக்கும். ஜாதகத்தில் சரியில்லாமல் இருந்து கோச்சாரத்தில் நல்லா இருந்தால் ஓரளவு நல்லது நடக்கும். ஜாதகத்திலையும் சரியில்லாமல் கோச்சாரத்திலையும் சரியில்லாமல் இருந்தால் கொஞ்சம் அதிகமான பாதிப்புகள் தான் உண்டு பண்ணும். சரி, இப்போ விஷயத்துக்கு வருவோம். இந்த சிம்மராசி சிம்ம லக்னத்துக்கு சொன்னோம். இப்போ எல்லாத்துக்கும் தேவையான ஒரு விஷயம் என்ன, அதை நீங்கள் இந்த
ஒரு சின்ன கதை தான், இதை கேளுங்க உங்களுக்கே புரியும். இப்போ கோயிலுக்கு போனா, அதாவது கோயிலுக்கு போயிட்டா ஜோதிடர் என்ன நெகட்டிவ் சொன்னாலும் நடக்காதுன்னு சொன்னார்ல. இப்போ நான் சொன்ன பலன் கண்டிப்பாக நடக்குதா இல்லையான்னு பாருங்க. அந்த பலன்னு சொல்லியாச்சு. ஒரு சின்ன கதையை கேளுங்க, எல்லாத்துக்கும் தேவையான கதை இது. ஏற்கனவே நீங்கள் வேற பக்கம் கேட்டிருக்கலாம், ஆனால் இந்த பதிவுக்கு ஒத்து வரக்கூடிய ஒரு கதை. இந்த கதையை இதுக்கு முன்னே வெளியே கேட்காதவங்க இப்போ கேட்டுக்குங்க. இது கதையாகவே இருந்தாலும் நீங்களே முழுமையாக வீடியோ பார்த்துட்டு முடிவு பண்ணுங்க. இப்போது 2 நண்பர்கள், நல்லா தெளிவாக கேட்டுக்குங்க, 2 நண்பர்கள் ஒரு கோயிலுக்கு போகிறாங்க. அதில் ஒரு நண்பன் தான் கோயிலுக்குள்ளே போய் சாமியை வழிபாடு பண்ணுறாரு. இன்னொரு நண்பனுக்கு இந்த சாமி இதெல்லாம் பெருசாக நம்பிக்கை கிடையாது. அவர் என்ன பண்ணுறாரு, வெளியிலேயே நின்றுக்கிறார். அந்த சாமி மேலே, தெய்வத்து மேலே நம்பிக்கை உள்ள நண்பர் உள்ளே போய் சாமி கும்பிட்றாரு. இவர் வெளியில இருந்து டைம் பாஸ் பண்ணிட்டு இருக்காரு. அப்படி டைம் பாஸ் பண்ணிட்டு இருக்கும்போது இப்போது சாமி கும்பிட போன நண்பர் சாமி கும்பிட்டு எல்லா தெய்வத்தையும் வழிபாடு பண்ணிட்டு இருக்கார். இந்த வெளியில் நின்ன நண்பனுக்கு கீழே, அவர் எங்கே இருக்காரோ அங்கே கீழே இருந்து ஒரு 1000 ரூபா பணம் கிடைக்குது. கோயிலுக்குள்ளே போகாத நண்பருக்கு. அதே கோயிலுக்குள்ளே போன நண்பர் ஒரு இடத்துல அந்த கோயில் மணி கொஞ்சம் கீழே இறக்கி கட்டியிருக்காங்க, அதை அவர் கவனிக்காமல் அதில் இடிச்சுக்கிறாரு. நெத்தியில் காயமாயிருது, ரத்தம் வந்துடுது. இப்போது இவர் கோயிலேருந்து வெளியில் வராரு. இப்போ நண்பன் கிண்டல் பண்ணுறான், நீ கோயிலுக்குள்ளே போன, உனக்கு அடிபட்டுச்சு, ஆனால் நான் கோயிலுக்கு வெளியில் நின்னேன், எனக்கு பணம் கிடைச்சதுன்னு சொல்லி. இப்போது பரமசிவன்கிட்ட பார்வதி அம்மா கேட்குறாங்க, இது என்ன நியாயம்? உங்களை வழிபட்டவனுக்கு அடிபட்டுச்சு, உங்களை வழிபடாதவனுக்கு பணம் கொடுத்துருக்கீங்க, இது என்ன நியாயம்னு சொல்லி. அப்போதான் சிவபெருமான் சொன்னாராம், இப்போ இந்த கோயிலுக்குள்ள அடிபட்டுச்சு பார்த்தீங்களா நண்பன், அவனுக்கு பெருசா கண்டம் இருக்கு, பெரிய அளவில் அடிபடக்கூடிய ஒரு நேர காலகட்டமாக போய் இருக்கு. அவன் கோயிலுக்கு வந்ததுனால அந்த மணியில நெத்தியில அடிபட்டு ரத்த காயம் வந்ததோட முடிஞ்சு போச்சு அந்த கண்டம். நல்லா புரிஞ்சுக்கோங்க, விபத்து நடக்கணும்னு விதி இருக்குன்னா கண்டிப்பாக அது நடந்தே தீருங்க, யாராலையும் மாற்ற முடியாது. விபத்துனா உடனே வண்டியில் போய் அடிபட்டுறது தான் விபத்துலாம் நினைக்கக்கூடாது. பாத்ரூமில் வலிக்க விழுந்தாலும் விபத்து தான், இந்த மாதிரி மணியில் அடிச்சுக்கிட்டாலும் விபத்து தான். இப்போது இந்த மாதிரி விபத்து நடக்கணும்னு இருந்துச்சு, அது கோயிலுக்குள்ளே வந்ததுனால சின்னதாக அடிபட்டு முடிஞ்சு போச்சு. இப்போ இந்த வெளியில் பரமசிவன் சொல்லிட்டு இருக்காரு பார்வதி தேவிகிட்ட, வெளியில் இருந்த நண்பனுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு பெரிய அதிர்ஷ்டம் வரப்போகுது. அவன் என்னை வழிபட்டு இருந்தா, இப்போ அவனுக்கு கிடைச்சது 1000 தான், என்னை வழிபட்டு இருந்தா அவனுக்கு பல ஆயிரம் கிடைக்கணும். இப்போ அவனுக்கு பணம் கிடைக்கணுன்றது விதி. என்னை வழிபட்டு இருந்தா பல ஆயிரம் கிடைச்சிருக்கும், என்னை வழிபடாதனால 1000 தான் கொடுக்க முடிஞ்சது அப்படின்னு சொன்னார். இப்போ இந்த கதையிலேருந்து என்ன புரிஞ்சுக்கிட்டீங்க? நாம் கோயிலுக்கு போனாலும் போகலைனாலும் விதிப்படி நமக்கு என்ன தீர்மானிக்கப்பட்டிருக்கோ அது நடக்க தான் போகுது, கிடைக்க தான் போகுது. இப்போ இந்த கோயிலுக்கு போன நண்பனுக்கு அந்த தீமை குறைஞ்சது, நடக்காம போகல, குறைஞ்சது. கோயிலுக்கு போகாத நண்பனுக்கு நன்மை குறைஞ்சது. இவ்வளவுதான், ஜாதக தகுதிக்குள்ளாதான் நல்லது நடக்கும். இப்போ இந்த இடத்துல நல்லா புரிஞ்சுக்கோங்க, ஆண்டவன் கொடுக்கறத யாராலையும் தடுக்க முடியாது, ஆண்டவன் தடுக்கிறத யாராலையும் கொடுக்க முடியாது. இது சினிமா டயலாக் தான், அதானே உண்மை. இப்போ இந்த வீடியோவை முழுமையாக பார்த்துருப்பீங்க. இப்போ இந்த 2 நண்பர்கள் தான், 2 சிம்ம ராசி சிம்ம லக்னம்னு கூட வச்சுக்கோங்க. கோயிலுக்கு போனாலும் போகலைனாலும் அங்கே நடக்கிற சம்பவம் நடக்குதா இல்லையா சொல்லுங்க பார்க்கலாம். இந்த இடத்துல ஏதோ ஒரு ஜோதிடர் மாற்றி சொல்லி தான் நடக்குமா? இப்போ இந்த 2 நண்பர்களோட ஜாதகத்தை ஜோதிடர் பார்த்துருந்தா என்ன சொல்லியிருப்பாரு? சிம்ம ராசி சிம்ம லக்னமாக இருக்கலாம், ஆனால் தசை புத்தி வேற வேறையா இருக்கும் இல்லைங்களா, நட்சத்திரம் வேற வேறையா இருக்கலாம் இல்லைங்களா. நட்சத்திரம் வேற வேறையா இருக்கிறதுனால தான் தசை புத்தி வேற வேறையா இருக்கு. அல்லது வயசு கொஞ்சம் முன்ன பண்ண இருந்துச்சுன்னா, கொஞ்சம் அதிகமாக கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா தசை புத்தி வேற வேறையா தானே நடக்கும். சிம்ம ராசி சிம்ம லக்னமாக இருந்தாலும் வேற லக்னம் தானே, இப்போ வேற லக்னம் அல்லது வேற ராசியில் கூட பிறந்திருக்கலாம்ல. ஆனால் சிம்ம ராசி சிம்ம லக்னத்தில் பிறந்திருக்காங்க. ஆனால் ஜோதிடர் என்ன சொல்லியிருப்பாரு, பலன் சொல்லியிருந்தா, இப்போ அந்த அடிப்பட்ட ஜாதகருக்கு 4, 8, 12 சம்மந்தப்பட்டு தசாபுத்தி நடந்திருக்கு, அதெல்லாம் கண்டிப்பாக விபத்து. 4, 8, 12 சம்மந்தப்பட்ட எல்லாத்துக்கும் விபத்து நடந்துடாது, சில அமைப்புகள் இருக்கு அது ஜோதிடத்தில். அந்த மாதிரி இருந்தால் விபத்து நடக்கும்னு சொல்லியிருப்பாரு. அது இப்படி போயிடுச்சு. இந்த பையனுக்கு வெளியில் நின்ன நண்பனுக்கு யோகம் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. இப்போ அந்த யோகமும் நடந்துச்சு. இப்போ விபத்துன்னு சொன்ன நண்பனுக்கு விபத்து நடக்காம போச்சா? ஜோதிடர் நெகட்டிவ் தானே சொல்லியிருப்பாரு. நெகட்டிவ் சொல்லியிருந்தோம், இப்போ அவருக்கு நடக்காம போச்சு, கோயிலுக்குள்ளே நடந்துச்சுல்ல.
அதனால கோயில் வழிபாடு அப்படின்றது இந்த மாதிரி ஜாதக தகுதிக்குள்ள நமக்கு நல்லது நடக்கும். இன்னொன்று, கோயிலுக்கு போகிறது வந்து கோடீஸ்வரன் ஆகிறதுக்காகலாம் கிடையாதுங்க. கோடீஸ்வரன் ஆகிறதுக்காகலாம் கோயிலுக்கு போக வேண்டிய அவசியம் கிடையாது. விதிப்படி இருந்தால் அது எல்லாமே தானாக நடக்கும், கிடைக்கும். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்கள் கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. மீண்டும் இதே மாதிரி அடுத்த ஒரு பதிவில் சந்திப்போம். இந்த மாதிரி எல்லாருடைய பதிவும் பாருங்க, நான் வேணான்னு சொல்லல. ஆனால் ஜோதிடர் சொல்றதுனால தான் எல்லாமே நடக்குது அப்படின்னு தயவு செஞ்சு நினைக்காதீங்க. ஜோதிடர் சொல்றதுனால இங்கே எதுவும் நடக்கிறது கிடையாது. நடக்கிறத சொல்றது தான் ஜோதிடர் வேலை. நீங்கள் கோயிலுக்கு போனாலும் போகலைனாலும், ஜோதிடர் சொன்னாலும் சொல்லலைனாலும், உங்கள் ஜாதகத்தில் என்ன இருக்கோ அது நடக்கும். அதை சொல்றது தான் ஜோதிடர் வேலை. இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலையும் அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அஸ்ட்ராலஜர் சித்தம் செல்வராஜ். நன்றி, வணக்கம்.